தமிழ்நாட்டுக்கு காவேரியில இருந்து தண்ணி வந்தாலும் வந்துரும் போல இந்த ஒரு பிரச்சனைக்கு முடிவே வர மாட்டேங்குது. என்ன ப்ரோ பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, அதாவது இந்த ஈபி பில் பிரச்சனை வந்து கன்டினியூயஸா வந்து விஜய் ஆட்சி ஃபார்ம் ஆனதுல இருந்தே வந்து நடந்துகிட்டே இருக்கு. விஜய் தான் வந்து ஸ்கேம் பண்ணிட்டாரோ! ஒருவேளை மின்சாரத்துறை அமைச்சர் நிமல் தான் வந்து ஸ்கேம் பண்ணிட்டாரோ! அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் அதுதான் கிடையாது. இப்ப என்ன ப்ரோ நடந்துச்சுன்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா வந்து டிவிகே கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் வந்து ஈபிக்கு அந்த பில்லோட ரேட்ட வந்து ஏதாவது அதிகப்படுத்தியிருக்காங்களா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோ. டிஎம்கே கவர்மெண்ட் என்ன பில் ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்களோ, அதுலருந்து பைசா இதுல தான் வந்து டிஃபரன்ஸ் இருக்கே தவிர, மத்தபடி ரூ. 1 கூட வந்து யூனிட்ஸ்க்கு வந்து எந்த சேஞ்சஸ் பண்ணல. ஈபி சைடு ஆக்சுவலா எப்படி வந்து நமக்கு பில் பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அதாவது இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கபடி பார்த்தா, முதல்ல யூஸ் பண்ணக்கூடிய 200 யூனிட்ஸ் அதாவது 1ல இருந்து 200வது யூனிட் வரைக்கும், நீங்க 200 யூனிட்க்குள்ள யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்க பில்லே தேவையில்லை. நம்மளுக்கான பில்ல வந்து டிவிகே கவர்மெண்ட் அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் அவரோட நிதியிலிருந்து எடுத்து, நம்ம டிஎன்இபிக்கோ இல்ல அதர் நம்ம தமிழ்நாட்டு ஈபி கம்பெனிஸ்க்கு வந்து அவங்களே பே பண்ணிருவாங்க. நம்ம சட்டப்பையிலருந்து ரூ. 1 எடுத்து குடுக்க தேவையில்ல. நெக்ஸ்ட் என்ன ப்ரோ? அப்புறம் எப்படி ப்ரோ எங்களுக்கு இவ்வளோ காசு வருதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க அந்த 200 யூனிட்க்கு மேல யூஸ் பண்ணியிருப்பீங்கல்ல. 200 டூ 300ன்னா, இப்ப 200லேருந்து 300க்குள்ள இடையில ஏதோ ஒரு யூனிட் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அவங்க பெர் யூனிட்டுக்கு 4.5யோ, 2.5யோ ஒரு ரேட் போட்டு அதை இன்டூ எவ்வளோ யூனிட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. இதுவே ஒரு 200லேருந்து ஒரு 500 யூனிட்குள்ள யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அவங்க 400லேருந்து 500 அந்த பெட்வீன் ரேஞ்சுல யூஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு ஒரு டாரிஃப் ரேட் வச்சிருப்பாங்க. இட் மீன்ஸ் ஒரு ரூ. 10 பெர் யூனிட் ரூ. 10. இப்ப 200லேருந்து 300க்குள்ள இருக்கவங்களுக்கு ஒரு யூனிட் ரூ. 2. 300லேருந்து 400 இருக்கவங்களுக்கு ரூ. 5. 400லேருந்து 500 இருக்கவங்களுக்கு ரூ. 7. அந்த மாரி நம்ம எவ்வளோ யூனிட் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட ஈபி பில் இருக்கக்கூடிய பெர் யூனிட் காசுமே வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாரி தான் சொல்றோம். அப்படிதான் சொல்லணும். அப்படிதான் வந்து நடக்குது. ஆக்சுவலா இந்த அக்கா வந்து வீடியோ போட்டு விஜய் வந்தாரு, முடிச்சு விட்டாரு. இதெல்லாம் வந்து பாசிபிளே கிடையாது. எந்த ஒரு ஸ்கேமும் நடக்கல, நடக்கவும் முடியாது. அப்படி ஸ்கேம் நடந்துச்சுன்னு சொல்றாங்கல்ல. அப்படி பார்த்தா நான் டிஎம்கே கவர்மெண்ட் இருந்தப்ப ஈபி பில் பே பண்ணியிருந்தேன். பெர் 2 மந்த்துக்கு வந்து 150 கிட்ட நான் பே பண்ணியிருந்தேன். ஆஃப்டர் டிவிகே கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நான் இதுவரைக்கும் ரூ. 1 கூட பே பண்ணல. இதுக்கு மீன் அர்த்தம் என்னன்னா, டிஎம்கே இருந்தப்ப 100 யூனிட் ஃப்ரீ. அந்த 100 யூனிட்க்கு மேல போனதுக்கு நான் பே பண்ணியிருந்தேன். இப்போ டிவிகே வந்ததுக்கப்புறம் 200 யூனிட் ஃப்ரீ. ஸோ நான் அந்த 200 யூனிட்டுக்குள்ளேயே என்னோட 2 மாசம் பில்லுமே வந்து வந்துருச்சு. ஸோ நான் பேவே பண்ணல. அந்த மாரி தான் வந்து நடந்துட்டு இருக்கு. இப்படி இவங்க சொல்றபடி பார்த்தா ஸ்கேம்னா எல்லாத்துக்குமே ஸ்கேம் நடக்கணும். எப்படி இந்த அக்காவுக்கு மட்டும் நடக்கும்? இல்ல சிலருக்கு மட்டும் நடக்கும்? ஆக்சுவலா நீங்க யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஈபி வந்து இப்ப சம்மர் டைம்லலாம் நெறைய ஏசி போட்டிருப்பீங்க. அது இதுன்னு யூஸ் பண்ணிட்டு கரண்ட் பில் அதிகமா வருதுன்னா அது நியாயமா? சொல்லு குமாரு. ஸோ இத பத்தி உங்களோட கருத்து என்ன? அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணிருங்க. மேலும் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.